பிசிக்ஸ்ல நம்ம வந்து யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம புக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டு நம்மளுடைய இந்த செஷனில் என்ன நோக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சிமுலேஷன் காமிப்போம். நீங்கள் ஏற்கனவே படித்ததும் இந்த சிமுலேஷன் சேர்த்து படிக்கும் போது, சேர்த்து கற்றுக்கிடும் போது உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் கிளியராக இருக்கும். அது நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கும் போதே உங்களுக்கே புரியும். கெப்பாசிட்டன்ஸ் எப்படி நம்ம ரியல் லைஃப்ல நம்ம வந்து உட்காந்து ஒரு லேப்ல உட்காந்து பண்ண முடியாது. ஆனால் இந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்றேன். கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் ஒன்று உண்டு. எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த போர்டில் இருக்கும் கெப்பாசிட்டர் அப்படின்னு. இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டுமா? இல்ல, எலக்ட்ரிக் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் கெப்பாசிட்டர். சரியா? ஓகே. அப்போ இந்த கெப்பாசிட்டர்ல நமக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக் போர்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஷேப்லலாம் இருக்கு, சைஸ்லலாம் இருக்கு. பட் ஜென்ரலா நம்ம ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ல எப்படி பார்ப்போம்னா, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ கண்டக்டிங் பிளேட்ஸ் இப்படி இருக்கும். யூஸ்வலி பிளேட்ஸ் ஷீட்ஸ் இப்படி இருக்கும். சம் டிஸ்டன்ஸை பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் ஜென்ரல். சரியா? இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளேட்டை பிரிச்சு வச்சிருந்தோம். அதனால நம்ம சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா இப்படி போட்டுருவோம், இப்படி போட்டுருவோம். சம்திங் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று சம்திங் போட்டுருப்போம்னு வச்சுக்கோங்க. இதுதான் கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டா? இந்த மாதிரி சிம்பிள் போட்டுருவோம். இது நிறைய டெக்னாலஜி சயின்ஸ்ல யூஸ் ஆகுது. சிம்பிள் கெப்பாசிட்டர்ல வந்து டூ பேரல் மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ இதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஷேர் பண்றேன், ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன். ஒன் செகண்ட். ஸோ இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு இந்த சிமுலேஷன் ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ இதுல இந்த ரெண்டு பிளேட் இருக்கு பாருங்க. நீங்க சைடில் பாக்குறீங்களா? இந்த ரெண்டு பிளேட்டை சம் டிஸ்டன்ஸை பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் கெப்பாசிட்டர். சரியா? இந்த இந்த ரெண்டு பிளேட்டை செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கிளியரா இருக்கா? இப்போ நம்ம புக்கில் உள்ள மாதிரி இருக்கா? ரெண்டு பிளேட்டை செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ல அந்த ரெண்டு கோடெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டரை நான் இந்த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரிக்கு இன்னும் ஒரு பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க 0 வோல்ட். மேக்ஸிமம் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட், மைனஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் -1.5 வோல்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்க. இங்க நான் வந்து பிளேட்ல நீங்க பார்க்கலாம், ஒரு சார்ஜும் இல்லாம இருக்கு. அடுத்தானே? இப்போ நீங்க வந்து இதை ஆன் பண்றீங்க, பேட்டரிய கொஞ்சோண்டு வோல்ட் கொடுக்குறீங்க. இப்போ என்ன நடக்கும் மட்டும் பாருங்க. ஒரு பிளேட்ல பாசிட்டிவ், ஒரு பிளேட்ல நெகட்டிவ் இருக்கு பாருங்க. தெரியுதா? கொஞ்சம் கூட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கூடும் பாருங்க. பாருங்க. இப்போ கிளியர் ஆயிட்டா? அப்போ ஒரு பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி அக்குமுலேட் ஆகுது. நீங்க பேட்டரி ஆன் பண்ணும் போது அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V இருக்கும் போது இந்த மாதிரி ஆகுது. அடுத்தது. ஸோ இது ஏன் நடக்குன்னா, நீங்க கெப்பாசிட்டரை ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V இருக்கக்கூடிய பேட்டரி கூட கனெக்ட் பண்றீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கேருந்து எங்க? ஃப்ரம் ஒன் பிளேட் டு அதர் பிளேட். சரியா? பேட்டரினால தான் அந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் ஒரு பிளேட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, இன்னொரு பிளேட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு. நம்ம நெகட்டிவ் சார்ஜ்ட வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் -Q அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி லைக் இது இப்போ நான் சைடில் எழுதுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன போடோம்னா +Q அப்படின்னு எழுதுவோம். இது என்ன பண்ணோம்னா -Q அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு பேட்டரி மூலயமா. ஓகே, குட். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சு போச்சு. இப்போ
இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சார் 1.5 வச்சிருக்கீங்க சார் அப்படின்னு நீங்க உங்க பேட்டரியில இருந்து தருது. பட் அதை நம்ம செக் பண்ணுமா? அதுக்கு தான் இந்த வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ண போறோம். இந்த இருக்குல்ல வோல்ட் மீட்டர் ஆல்ரெடி நம்ம வச்சிருப்போம். நம்மளுடைய லேப்ல உண்டு. இந்த எலக்ட்ரிஷியன் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்றதுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிட்வீன் த பிளேட்ஸ்க்கு அக்ராஸா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் செக் பண்ண போறேன் யூசிங் திஸ் வோல்ட் மீட்டர். நான் கொடுத்துருக்கேன் 1.5 இங்க இருக்கா இல்லையா, கம்மியா இருக்கா கூட இருக்கா அப்படின்னு பார்க்க போறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நெகட்டிவ் டெர்மினல் எப்பவுமே ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து ரெட்டு. ஸோ நான் எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஒரு டெர்மினல்ல வச்சுக்கிறேன். இன்னொன்னு எடுத்து வச்சிடறேன். உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க, 1.5 வோல்ட் தெரியுது. இதை தான் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். கரெக்டா? 1.5. அப்ப நீங்க கொடுத்த பேட்டரியோட வோல்டேஜ் ஆமா சார் பிட்வீன் த பிளேட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு சார். எஸ், கரெக்ட். இதே மாதிரி நீங்க நெகட்டிவ் கொடுக்கலாம். இப்போ நெகட்டிவ்னா இப்போ பாருங்க வந்துட்டா. நெகட்டிவ் கொடுத்தா பிளேட் வந்து மாறி இருக்கும். ஓகேவா? அந்த மேல உள்ள பிளேட் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மொத்தம், கீழே உள்ளது நெகட்டிவ் மொத்தம். பட் இப்போ மாறி இருக்கும். ஏன்னா நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நான் பாசிட்டிவா வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். பாசிட்டிவ் வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறீங்க பேட்டரி வோல்டேஜ் கொடுக்குறீங்க சார். சார்ஜ் அக்யூமுலேட் ஆயிருக்கு சார். எஸ். அப்போ இன் ஜெனரல் சார்ஜ் stored in the capacitor is directly proportional to the potential difference between the plates. கரெக்டா இல்லையா? எப்படின்னா அதை நீங்க ஜீரோல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். இப்ப மேல வந்து பிளேட் சார்ஜ் சார்ஜ் வந்து இப்ப இல்ல, ஜீரோ. இப்ப நான் கூட்ட கூட்ட பிளேட் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான் பாருங்க. ஏன்னா அது நீங்க ரெண்டும் பக்கமும் பார்க்கலாம். பிளேட்லயும் பார்க்கலாம், அந்த பிளஸ் மைனஸ் அக்யூமுலேட் ஆகும் அதையும் பார்க்கலாம், அந்த சைடில் உள்ள அந்த அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். பாருங்க. கிளியர்? ஸோ வாட் யூ அப்சர்வ்? எஸ் சார், வெரி கிளியர். அப்படிதானே? என்ன, நீங்க வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணீங்க, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுது. என்ன ஃபார்முலா தெரியுது? டக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து ஒரு ஃபார்முலா உங்களுக்கு இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. Q is directly proportional to V. இதான் நம்ம புக்ல பார்த்தோம். கரெக்டா? Q directly proportional to V. இதான் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே. நாம நம்ம பிசிக்ஸ்ல எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா, சாரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருந்ததுன்னா அதை கான்ஸ்டன்டா மாத்துறதுக்கு ஈக்குவல் பார்த்து ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஸோ கியூவை எடுத்துக்கிடுவேன். இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்து ஈக்குவல் போடணும்னா நான் ஒரு கான்ஸ்டன்டா கண்டிப்பா நான் ஆட் பண்ணணும். ஐ ஹவ் டு ஆட் ஒன் கான்ஸ்டன்ட். ஸோ அது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணது, சயின்டிஸ்ட் பண்ணது, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். புதுசா நம்ம எதுவுமே எடுக்க வேண்டாம். ஸோ சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பி அப்படி இங்க இங்க போடுறேன். கிளியர் ஆயிட்டா? இந்த கான்ஸ்டன்ட், இந்த சி தான் என்னது? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இட் இஸ் கால்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு கெப்பாசிட்டர். ஸோ அதனால அந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது டிவைஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது அதோடைய எபிலிட்டி, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்றோம் அந்த பிளேட்டுக்கு ஏத்தாப்புல. ஏன்னா ஒவ்வொரு பிளேட்டுக்கு ஏத்தாப்புலையும் அந்த வோல்டேஜுக்கு ஏத்தாப்புலையும் அந்த சார்ஜ் வந்து அக்ரிமெண்ட் ஆகும். அப்போ அந்த பிளேட்டோடைய கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. அதனால சியை நம்ம ஆட் பண்ணோம் இங்க. இப்போ கிளியர் ஆயிட்டா? அப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸை டெஃபைன் பண்ணணும். நீங்க இப்ப கெப்பாசிட்டர் பாத்தீங்க, இதோட கெப்பாசிட்டர் டெஃபைன் பண்ணணும். என்னது? சி தேவைன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. கிளியரா? கிளியரா? அப்படிதான் நம்ம கொண்டு வந்துடும். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. இட் இஸ் a ரேஷியோ ஆஃப் த மேக்னிட்யூட் ஆஃப் த சார்ஜ் ஆன் எய்தர் ஆஃப் த பிளேட். ஏன்னா அந்த கியூ அப்படிங்கிறது நீங்க மைனஸ் கியூ எடுக்கலாம், பிளஸ் கியூ எடுக்கலாம். ஆனா அந்த வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். மைனஸ் நெகட்டிவ் தேவையில்ல, பாசிட்டிவ் தேவையில்ல. ஏன்னா ரெண்டு பிளேட்டும் சேம் தான். நீங்க நீங்க இந்த சைட்ல பார்க்கும்போது தெரியும். 10 பிளஸ்னா 10 மைனஸ் இருக்கும், 15 பிளஸ்னா 15 மைனஸ் இருக்கும். அப்படின்னா என்ன தோணுனா
சேம் சார்ஜ்னா ஆப்போசிட் சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ Q பை V போட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு சார்ஜ், ஏதோ ஒரு வேல்யூ, இப்போ 10 கூலும் அப்படின்னா 10 மட்டும் எடுத்தா போதும். -10 +10ன்னு எடுக்க வேண்டாம். ஜென்ரலா நம்ம வெறும் 10நாலே பாசிட்டிவ் தான். இருந்தாலும் அதை மேக்னெட் நம்ம சொல்லும் போது சைன் தேவையில்ல. ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டு. இப்போ Q போட்டுறீங்க. ஓகே சார், இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் த மேக்னெட் ஆஃப் த சார்ஜ் ஆன் எய்தர் ஆஃப் த கண்டக்டர் பிளேட். ஓகே, அதுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு உண்டான ரேஷியோ தான் சி. இது கிளியர் ஆயிட்டா? இப்போ இந்த சிய நான் வந்து இப்போ உங்களுக்கு சைட்ல பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. சி இஸ் ஈக்குவல் டு Q பை V. இந்த இடத்துல பாருங்க, Q-வை இன்க்ரீஸ் பண்ணா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிற சி இன்க்ரீஸ் ஆகும். V-யை இன்க்ரீஸ் பண்ணா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிற சி டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? இதான பாயிண்ட். இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணா அதுக்கேற்றாலும் அது மாறும். ஸோ இந்த கண்டிஷனை இப்போ நம்ம இந்த சிமுலேஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணலாமா? கிளியராப்பா? ஓகே. இப்போ பாருங்க, நான் வந்து 1.5 வோல்ட் கொடுத்துட்டேன். அதை வந்து நான் வந்து ரிட்டர்ன் 0க்கு எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு காட்டுறணும். ரீசெட் பண்ணி 0 கொண்டு வந்துட்டேன். Q ஆல்ரெடி பிளேட் சார்ஜ், அதான் Q, அதை வச்சுக்கிட்டேன். ஆனால் நான் இன்னொன்று கொண்டு வரணும். இந்த இடத்துல நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க போறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸை நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த இருக்குல்ல, இது நல்லா பாருங்க, கெப்பாசிட்டன்ஸ். இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் சார் ஃபுல்லா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆல்ரெடி நம்ம பிளேட்டை சார்ஜ் பண்ணிட்டு இது பண்ணனால அப்படி இருக்கு. நம்ம ரீசெட் பண்ணிடும். ரீசெட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து வைக்கிறேன். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே. பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கெப்பாசிட்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, பிளேட் சார்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஏன் சார் இந்த வேல்யூ இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அதாவது இது என்னன்னா, கெப்பாசிட்டன்ஸ்க்கு அதை வந்து நம்ம பின்னாடி அந்த ஃபார்முலா போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்சலான் நாட் ஏ பை டி. அதனால அந்த இந்த மீடியம், ஏரியா, டிஸ்டன்ஸ் இதை வச்சு அந்த கெப்பாசிட்டன்ஸை ஃபர்ஸ்டே இது பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? நம்ம பிளேட்டை வச்சு கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்ணது பார்க்க தான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த கெப்பாசிட்டன்ஸ் பாக்ஸ் ஏன் சார் ஃபில்லா இருக்கு அப்படின்னா, அது ஆல்ரெடி நம்மளோட கான்செப்ட் படி என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபார்முலா பின்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்சலான் ஏ பை டி, அந்த ஏரியா செப்பரேஷன், அதுக்கு ஏத்தாப்புல அந்த பிளேட்ல அந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அந்த கெப்பாசிட்டி தான் அவங்க போட்டிருக்காங்க. இந்த ஏரியா நீங்க ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் பண்ணா அது மாறும். இந்த இடத்துல இப்படி மாறும். பட் அதை நான் லேட்டரா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, கெப்பாசிட்டன்ஸை நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணா அதை டிக்ரீஸ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் சார்ஜை இன்க்ரீஸ் பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன், அது பார்ப்போமா? இப்போ பாருங்க, இன்க்ரீஸ் பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன், நெகட்டிவ்ல இருக்கு. கரெக்டா? ஓகேவா? அப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன், ஒன்னு. வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன், 2. கரெக்டா? இதெல்லாம் நம்மளுக்கு கிரியேட், நமக்கு அது பார்த்தாலே தெரியுது. ஓகே. இப்போ பாருங்க, 1 செகண்ட், 0 வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ நமக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த வோல்டேஜ வந்து நான் ஒரு 1.5 அப்படின்னு வச்சுக்கிறேன். 1.5 வச்ச உடனே சார்ஜ் ஃபுல்லா இருக்கு. செப்பரேஷன் ரெண்டுத்துக்கு உண்டான 10 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கலாம். இதை நான் வந்து ஒரு 5 மில்லிமீட்டர்னு வைக்கேன். உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ்ல வேரி ஆகும், சார்ஜ்லயும் வேரி ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் 5ன்னு வைக்கேன், வச்சுட்டேன். கரெக்டா? இது வந்து ஒரு இனிஷியல் செட்டப். இப்போ நான் என்னெல்லாம் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறேன், பிளேட் சார்ஜ் பார்க்குறேன். நீங்க 10 மில்லிமீட்டர்ல இருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா குறைச்சிருக்கீங்க, டிஸ்டன்ஸை குறைச்சிருக்கீங்க. அப்ப என்னெல்லாம் பார்த்தீங்க? சார்ஜ் கூடணும் சார், எஸ். கெப்பாசிட்டன்ஸ் கூடணும் சார், எஸ். கரெக்டா? அதே மாதிரி பிளேட் ஏரியா 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. நான் இன்க்ரீஸ் பண்றேன், என்ன நடக்கும் பாருங்க. ஒரு 230, 300 எதுக்குனாலும் போலாம். ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கு? அது திருப்பியும் கூட தான் செஞ்சிருக்கு சார்.
கெப்பாசிட்டன்ஸ் கூடி இருக்கு, பிளேட் சார்ஜும் கூடி இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம சிசி கோட்டு கியூ பை வி அப்படின்னு வைக்கிறோம். அடுத்தானே? அப்போ இந்த பிளேட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க, டிக்ரீஸ் பண்றீங்க, ஏரியா இன்க்ரீஸ் பண்றீங்க, டிக்ரீஸ் பண்ணா ஓகே. ஏன்னா அதுக்கு பின்னாடி அந்த சிக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்ம லேட்டரா சொல்றேன். பட் ஜென்ரலா இங்க பாத்தீங்கன்னா Q இன்க்ரீஸ் ஆனா சி இன்க்ரீஸ் ஆகும், வி இன்க்ரீஸ் ஆனா சி டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் இப்ப கெப்பாசிட்டர் அப்படிங்கும் போது இதோட ஏரியா ஒன்று பார்த்தோம். இதுதான் ஏரியா, இது செப்பரேஷன். ரைட்டா? இதை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணும் போது கெப்பாசிட்டர் மாறுனுச்சு. அதான் சொன்னேன், இதுக்கு பின்னாடி அந்த ஏரியா அண்ட் டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? நீங்க வோல்ட்டை கொடுக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு செட்டப் ஆகும் இந்த பிட்வீன் த பிளேட்ஸ். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி ஏற மாதிரி போட்டுப்பாங்க. இது செட்டப் ஆகும். சரியா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இசி போட்டு சிக்மா பை எப்சலான் நாட் அப்படின்னு எழுதுவோம். இதில் சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் எய்தர் பிளேட்ஸ். நீங்க இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, எப்சலான் நாட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இந்த சிக்மாவுக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம் Q பை ஏன்னு தெரியும். ஸோ Q பை ஏவை நான் போடுறேன். அப்போ இப்படி வரும், இசி கோட்டு Q பை ஏ எப்சலான் நாட் அப்படின்னு வரும். கரெக்டா? If the separation distance T is very much smaller than the size of the plate, the above result can be used even for finite size parallel plate capacitor அப்படின்னு போடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த எடுத்துட்டேன். எடுத்துட்டு நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வில போட போறேன். நம்மளுக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம். வி இஸ் ஈக்குவல் டு இ டாட் டி அப்படின்னு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் அல்லது செப்பரேஷன். இந்த இயை நான் இந்த இடத்துல போடுறேன். Q பை ஏ எப்சிலான் நாட் டி. இப்போ இதுல இருந்து Q டாட் டி ஏ எப்சிலான் நாட்னு வந்துட்டு. ஓகேவா? இது ஃபுல்லாமே வி. இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலாவுக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். அதாவது இந்த இடத்துல வேணா போடுறேன், இந்த இடத்துல போடுறேன். விக்கு பதிலாக இதெல்லாம் போட போறேன். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. கியூ பை பிக்கு பதிலாக இதெல்லாம் போட போறேன். கியூ பை ஏ எப்சிலான் நாட்டு டி. அப்ப இதை பார்த்தோன்னே கியூ கியூ கேன்சல் ஆயிரும். இந்த ஏ எப்சிலான் நாட்டு மேல போயிருமா? ஸோ எப்சிலான் நாட் ஏ பை டி. இதுதான் என்னது, சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபார்முலா எப்சிலான் நாட்டு ஏ பை டி. இது கிளியர் ஆயிட்டா? அப்போ நம்மளுக்கு வந்து இங்க Q பை வி நம்ம சிமுலேஷன்ல வந்து அவங்க வந்து ஏரியா செப்பரேஷன் வச்சதுனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த சார்ஜ் வந்து ஃபுல்லா காமிக்கும் கெப்பாசிட்டன்ஸ்ல, அந்த வேல்யூ ஃபுல்லா காமிக்கிறேன்னா ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஃபார்முலா படி. பட் நம்ம ஜென்ரலா நமக்கு இந்த சிமுலேஷன்ல ஆகட்டும், நம்ம ஜென்ரலா எப்படி படிச்சுக்கலாம்னா ஓகே Q இன்க்ரீஸ் ஆனா இப்படி அது இப்படி அது ஓகே, அது வரைக்கும் கிளியர். பட் சிஓடி ஃபார்முலாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? Qக்கு ஃபர்ஸ்ட் போடுறோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆகும். நீங்க வோல்டேஜ் எப்போ கொடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு செட்டப் ஆகும் அந்த பிட்வீன் த பிளேட்ஸ். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா சிக்மா பை எப்சிலான் நாட். ஏன்னா அந்த பிளேட்டை நீங்க செப்பரேட் பண்ணி வைக்கும் போது இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கும் அது. அதுக்கப்புறம் சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சார்ஜ் பை ஏரியா அப்படி போடுறீங்க, அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஈயை கண்டுபிடிச்சேன். ஈக்கும் விக்கு உண்டான ஃபார்முலால போட்டு வியை கண்டுபிடிச்சேன். இந்த வியை இதுல சப்ஸ்டிட் பண்றேன், சியை கண்டுபிடிச்சேன். அப்போ சி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் ஏ டி. பட் எப்சிலான் நாட்டுங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், அந்த நம்ம வேக்கும் அந்த அந்த மீடியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கனால அதை நம்ம விட்டுறலாம். அப்ப ஏடியை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஏடியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ இதை மட்டும் தனியா இப்போ கீழே எழுதுறேன். ஏன்னா இதை தான் திருப்பி நான் ஆல்ரெடி அந்த சிமுலேஷன் காமிச்சிட்டேன், பட் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். சிசி கோட்டு எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்னு வந்துட்டு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இது, அந்த கெப்பாசிட்டர் பிளேட்டோட ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இது இன்க்ரீஸ் ஆனா சி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, இன்க்ரீஸ் ஆகும்.
கரெக்டா? ஏன்னா பிளேட் சின்ன பிளேட்டுக்கும் பெரிய பிளேட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிளேட்ல குறைஞ்ச கம்மியான சார்ஜ் அக்குமுலேட் ஆகும். பெரிய பிளேட்ல நிறைய சார்ஜ் அக்குமுலேட் ஆகும். சார்ஜ் அதிக அக்குமுலேட் ஆனா நம்மளுக்கு வந்து இப்படி பார்த்துப்போம்ல, ஞாபகம் இருக்கா? சார்ஜ் அதிகமானா சியும் அதிகமாகும். அப்ப சி அதிகமாகும். கிளியர் ஆயிடு? ஓகே. அதே மாதிரி நீங்க டிய இன்க்ரீஸ் பண்றீங்க இல்ல டிக்ரீஸ் பண்றீங்க எதனாலும் இப்ப இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டி செப்பரேஷன் இந்த between the plate செப்பரேஷன் பத்தி டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க இல்ல டிக்ரீஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல கெப்பாசிட்டன்ஸ் டிஃபர் ஆகும். கிளியரா? இப்ப இதை நம்ம சிமுலேஷன்ல செக் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கோங்க, பிளேட் சார்ஜ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இப்போ நான் ஆன் பண்றேன். எவ்வளவு இருக்குப்பா கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.89 அப்படி இருக்கு. பிளே சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1.33 இருக்கு. ஏன்னா பேட்டரி ஆன் பண்ண உடனே சார்ஜ் அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஏரியா டீல நீங்க பார்க்கணும். ஓகே. இப்போ நான் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கணும்? நம்ம பார்த்தோம் சி இன்க்ரீஸ் ஆகணும் சார். அதுதான் பார்க்குமா? 0.89 இருந்து இன்க்ரீஸ் ஆகுதான் பாருங்க. பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. பிளே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த பிளேட்டோட ஏரியா பெருசாகும் போது சார்ஜோட அக்குமுலேட்டும் பெருசாக தானே இருக்கும். டிக்ரீஸ் பண்ணும்போது பாருங்க என்ன நடக்கும் பாருங்க, டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இது கிளியர் ஆயிட்டா? ஏரியாக்கும் கெப்பாசிட்டன்ஸ் உண்டான ரிலேஷன் கிளியரா? இப்போ செப்பரேஷன் டிக்கு வரும். டியை இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும், டிக்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்? சார் டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா சி டிக்ரீஸ் ஆகும் சார். டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா டியை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். இதுதானே? கரெக்டா? இப்போ பாருங்க செப்பரேஷனை நான் டிக்ரீஸ் பண்றேன். டிக்ரீஸ் பண்ணா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ரெண்டுத்தையும் அந்த வேல்யூ மட்டும் பாருங்க. பாக்ஸ் ஃபில் ஆயிரும், வேல்யூ மட்டும் பாருங்க. தெரியுதா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு தெரியுதா? இப்போ செப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, கெப்பாசிட்டன்ஸும் சரி பிளே சார்ஜும் கம்மியாகும் பாருங்க. கிளியரா? இப்போ இதுக்கு உண்டான ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? இதுக்கு புரிஞ்சு போச்சா? ஓகே. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. நீங்க டி இன்க்ரீஸ் பண்றீங்க, ஏ இன்க்ரீஸ் பண்ண அதுக்கேற்ற சி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நடக்குது. ஏன்னா நீங்க பிளேட்டை ஃபர்தர் அஃபார்ட் கொண்டு போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நீங்க அவங்களுக்கு பார்க்கலாம். அதாவது இந்த இருக்குல்ல, இங்க பாருங்க. ஸோ சாரி சாரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆன் பண்றேன். இதை பார்த்தா தெரியும். இதை நீங்க கீழே அப்படி கொண்டு வாங்க, நிறைய லைன்ஸ் மாதிரி தெரியும். மேலே கொண்டு வாங்க, கம்மியான லைன்ஸ் மாதிரி தெரியும். நீங்க பிளேட்டை தள்ளி தள்ளி கொண்டு போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாகிறத நம்ம எப்படி பார்க்கலாம்னா அந்த ஃபீல்ட் லைன் வச்சு பார்க்கலாம். ரொம்ப டென்சரா இருந்ததுன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நமக்கு வந்து வீக் எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்டா? இப்போ புரியுதா க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதையும் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து வோல்டேஜ் பார்த்தோம், QV QCV, அப்புறம் சிக்கு உண்டான எப்சிலான் நாட் ஏ பை டி அதை பார்த்தோம். அதுக்கு உண்டான ரிலேஷன்லாம் பார்த்தோம். கரெக்ட். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நான் வந்து டெமோ காட்டுறேன். நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம். இ கோட்டு வி பை டி, அதாவது வி கூட இடா டி அப்படின்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் வியை இன்க்ரீஸ் பண்றேன், என்ன நடக்கும் சார்? இ இன்க்ரீஸ் ஆகும் சார். எஸ். நீங்க வி இன்க்ரீஸ் பண்ணும்போது இ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. அதே மாதிரி டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது இ வந்து டிக்ரீஸ் ஆகும், அதாவது ஃபீல்டு வந்து வீக் ஆயிட்டு. கிளியர் ஆயிட்டா? ஸோ ஏற்கனவே சொன்னேன், டென்சரா லைன் இருந்தால் அது வந்து ஸ்ட்ரென்த், ரொம்ப அங்கங்க தள்ளி தள்ளி இருந்ததுன்னா அது வந்து வீக்கர் ஃபீல்டு. ஓகே. ஸோ இதை நம்ம டெமோ பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம டெமோ பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே. இப்போ நம்ம என்னெல்லாம் எடுக்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். ஆல்ரெடி வி இருக்கு, டி இருக்கு. நான் டியை வந்து ஃபர்ஸ்டே ஒரு கம்மியா இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகே.
வேற என்னப்பா தேவை இப்போதைக்கு நமக்கு வந்து வி தேவை. அப்புறம் டி தேவை. டி எடுத்துட்டோம். வி நம்ம கொடுக்க போறோம். இ மாறுதா மாறலையா பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மாறுதா மாறலையா பார்க்கலாம். இப்போ தெரியும் பாருங்க. நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வி இன்க்ரீஸ் பண்றேன். நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மட்டும் பாருங்க. 4 அப்படி கூடுது பாருங்க. ரைட்டா? அப்போ ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆயிட்டு. டிக்ரீஸ் பண்ணி பாருங்க. ஃபீல்டு வீக் ஆயிட்டு. இதெல்லாம் பார்த்தா தெரியுதா? ஓகே. இப்போ வியை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1.5ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இப்போ டியை நான் வேரி பண்ண போறேன். டினா செப்பரேஷன். வேரி பண்ணி பாருங்க. டியை இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகணும். அதாவது ஸ்ட்ரென்த். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாகணும். இப்போ பாருங்க கம்மியாகும் பாருங்க. தெரிஞ்சு போச்சா? இப்போ இதுக்கு உண்டான ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? கிளியரப்பா? ஓகே. இப்போ இதெல்லாம் படிச்சதை நீங்க ரீகேப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் அதை சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்கு நமக்கு. பஸ் இதை முடிச்சுக்கிட்டேன். ஓகேவா? ரைட்டா? ரைட். இப்போ நம்ம அடுத்த எந்த டாபிக் போக போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டோர்டு எனர்ஜி. அதாவது கெப்பாசிட்டர்ல எனர்ஜி ஸ்டோர்டு அப்படிங்கிற டாபிக்கை பார்க்க போறோம். கெப்பாசிட்டர்ல பார்க்க போறோம். கெப்பாசிட்டருங்கிறது சார்ஜ் மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸ் இல்ல, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம். நீங்க பேட்டரியை வந்து கனெக்ட் பண்றீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் ஒன் பிளேட் டு அனதர் பிளேட். அதனால மைனஸ் கியூ பிளஸ் கியூ அக்குமுலேட் ஆகும் சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ இந்த சார்ஜை ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா என்ன நடந்திருக்கு? அந்த பேட்டரி மூலயமா ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கு. பேட்டரி தான் ஒரு ஒர்க் டன்னா பண்ணிருக்கு. ஏன்னா சும்மா சார்ஜ் மூவ் ஆகாது. நம்ம எந்த பொருளையுமே இங்க இருந்து இங்க மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்? ஒரு ஒர்க் டன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த 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 இடத்துல ஒர்க் டன் யார் பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா பேட்டரி பண்ணிருக்கு. ஸோ இந்த பேட்டரி வந்து ஒர்க் டன் பண்ணுது. இந்த ஒர்க் டன் தான் கெப்பாசிட்டர்ல எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அதை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டரி ஒர்க் டன் பண்ணுது. ஏன் பண்ணணும்? ஏன்னா எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஒரு பிளேட் இன்னொரு பிளேட். அப்படி பண்ணாதான் ஒரு பிளேட்ல மைனஸும் ஒரு பிளேட்ல பிளஸ்ன்னு இருக்கும். ஓகே. அப்படி அந்த எனர்ஜி எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா ஒரு ஒர்க்கு அங்க நடந்திருக்கு. அந்த ஒர்க்கை பேட்டரி பண்ணிருக்கு. அந்த ஒர்க்கு அந்த கெப்பாசிட்டர் பிளேட்ல ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. கிளியர் ஆயிடுது? ஓகே. நம்ம 11th படிச்ச மாதிரி தான் இந்த மாதிரி சார்ஜ் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஒர்க் டன் அப்படிலாம் படிச்சிருப்போம். ஸோ வி டாட் கியூ. ஸோ வி டாட் டி கியூ. இங்கே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா வித் ஃபிக்ஸ்டு வோல்ட் நம்ம 1.5 வைக்கிறோம். அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் பார்க்கும்போது ஒர்க் டன் இப்படி. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்டெகிரேட் போட்டா டோட்டல் ஒர்க் டன் வந்துடும். அண்ட் வி சிக்கோ டு கியூ பை சி அப்படின்னு தெரியும். அப்போ இந்த வி சிக்கோ டு கியூ பை சி இந்த இடத்துல போடுறோம். ஏன்னா ஃபிக்ஸ்டா இருக்கிறது அப்படியே போடலாம். ஸோ டிடபிள்யூ சிக்கோ டு கியூ பை சி டி கியூ. நான் ஒரு ஒர்க் டன் பார்க்குறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணும். இப்படி இன்டகிரேட் பண்ணும். இதை இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு வந்து டபிள்யூ அப்படின்னு ஒர்க் டன் கிடைக்கும். இதை இன்டகிரேட் பண்றேன். இன்டகிரேட்ல பார்த்தீங்கன்னா சி வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதை எடுத்துருக்கேன். அப்போ உள்ள என்ன வரும்னா கியூ டாட் டி கியூ மட்டும் வரும். எக்ஸ் டாட் டிஎக்ஸ் அப்படின்னா நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம். ஒய் டாட் டி ஒய்னா ஒய் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி கியூ டாட் டி கியூ அதை இன்டகிரேட் பண்ணா கியூ ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வருமா இன்டகிரேட் பண்ணா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இப்போ எழுதுறேன். டபிள்யூசி கோட்டு டபிள்யூசி கோட்டு என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 1/2 சி. ஸோ கியூ ஸ்கொயர் இங்கே எழுதுறேன். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஒர்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பேட்டரி இந்த ஒர்க்கை பண்ணிருக்கு. இந்த ஒர்க்கு தான் கெப்பாசிட்டர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சிம்பிளால நோட் பண்ணாங்கன்னா யூஇ அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. கிளியரா? இப்போ இந்த இந்த ஒர்க்கு தான் அப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இதை அப்படியே போடலாம். கியூ ஸ்கொயர் பை 2C அப்படின்னு போடலாம். கியூக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரியும் சிவி. அந்த சிவை போட்டான்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஃபார்முலா வரும். இது ஒரு ஃபார்முலா தான். இது தப்புன்னு கிடையாது. இது ஒரு ஃபார்முலா. கியூக்கு பதிலாக சிவியை போட்டு பாருங்க. சி ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு வரும் பை 2C.
ஒரு சியும் ஒரு ஸ்கியும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 என்ன வரும்? சிவி ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா வந்துட்டு கரெக்டா. Q is equal to CV is used அப்படின்னு போட்டுருப்பாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு என்னன்னா, ஸ்டோர்டு எனர்ஜி டைரக்ட்லி proportional to C and directly proportional to potential difference V. அதோட ஸ்கொயருக்கு சரியா. பட் ஜெனரலா டைரக்ட்லி proportional to வோல்டேஜ். இது கிளியர் ஆயிட்டா? இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இதையே நம்ம பார்க்க போறோம், சிமுலேஷன்ல பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு வந்து ஸ்டோர்டு எனர்ஜி வேணும். ஸோ அதனால நான் அந்த ஸ்டோர்டு எனர்ஜி பாக்ஸ் எடுத்துக்கிறேன். வேற என்ன ஒன்றும் பிளேட் சார்ஜ் எடுத்துக்கணுமா, கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிட்டேன். பிளேட் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஓகே. முக்கியமாக பார்க்க போது ஸ்டோர்டு எனர்ஜி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சி இன்க்ரீசஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி இன்க்ரீசஸ். சி எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்லியிருக்கேன், அந்த ஏரியா, டிஸ்டன்ஸ், செப்பரேஷன் எல்லாமே. ஸோ அதை பார்க்கலாமா? இப்போ பாருங்க. என்ன தெரியுது? செப்பரேஷனை நம்ம டிக்ரீஸ் பண்ணிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரைட். ஸ்டோர் எனர்ஜி வராது, ஏன்னா நான் இன்னும் வோல்டேஜ் கொடுக்கல. வோல்டேஜ் கொடுக்கணும். வோல்டேஜ் கொடுத்த பிறகு தான் வரும். நான் அதை இனிஷியலா செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து பொட்டன்ஷியலை கொடுக்குறீங்க, அதாவது பேட்டரியோட பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்க. என்ன நடக்கும் பாருங்க. என்ன நடக்கும் அப்படியே மெதுவா பாருங்க. பிளே சார்ஜ் அக்குமுலேட் ஆயிருக்கு, ஸ்டோர் எனர்ஜி கூடி இருக்கு. ஏன்னா நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூவை ஒரு கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு, கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? இங்க ஏரியாவையும் செப்பரேஷன் நீங்க கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அதை இப்போ நீங்க மாத்தலாம். மாத்திரம் என்ன நடக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கிட்டேன். அப்போ நீங்க சிஏ கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டீங்க ஒரு ஒரு பிளேஸ்ல, செப்பரேஷன்ல, ஒரு ஏரியால ஃபிக்ஸ் பண்ணிட்டு, வோல்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்றீங்க. வோல்டேஜோட ஸ்கொயருக்கு எனர்ஜி இதாகும். நீங்க ஸ்லைட்லி வோல்டேஜை கொடுத்தாலும் போதும், ஒன்னும் எனர்ஜி அதிகமா ஸ்டோர் ஆகும். ஓகே, அதை பார்த்தீங்க. இப்போ வோல்டேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கெப்பாசிட்டன்ஸை டிக்ரீஸ் பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்க. என்ன நடந்திருக்கு? அதுமாதிரி இப்படி என்ன நடந்திருக்கு சார்? நீங்க செப்பரேஷன் கூட்டும் போது, டியை கூட்டும் போது கெப்பாசிட்டன்ஸ் எப்பவுமே கூடும் சார். கெப்பாசிட்டன்ஸ் கூடுனுச்சுன்னா ஸ்டோர் எனர்ஜி கூடும் சார். கூடி இருக்கா? அதை திருப்பி காட்டுறேன். இப்ப பாருங்க, இங்க வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டோர் எனர்ஜி கெப்பாசிட்டன்ஸ் ஃபுல்லா இருக்கு. செப்பரேஷனா கூட்டுறேன். செப்பரேஷன் கூட்டுறேன்னா என்ன அர்த்தம்? டியை கூட்டுறேன். டியை கூட்டினா சி என்ன ஆகும்? கம்மியாகும். சி கம்மியானா ஸ்டோர்டு எனர்ஜி கம்மியாகும். நல்லா பாருங்க. இப்போ பாருங்க, கம்மியாவது பாருங்க. வேல்யூ மட்டும் நல்லா பாருங்க. கிளியர் ஆயிட்டா? இப்போ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அதுக்கு நான் ஒரு கீழே வச்சுக்கிட்டேன். இப்போ ஏரியா இன்க்ரீஸ் பண்றேன். ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க வச்சுக்கிறேன். ஸோ ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணா கெப்பாசிட்டன்ஸ் கூடணும். கெப்பாசிட்டர் கூடனா எனர்ஜி கூடும். அதையும் பார்க்கலாம். சரிதா? கூடி இருப்பாங்க. கிளியர் ஆகட்டும். இப்போ இதுக்கு உண்டான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நீங்க வோல்டேஜ் செட்டப் பண்ணீங்க, அது நம்ம மாத்தலாம். இப்போ நம்ம வந்து நான் டைரக்டா 0 to 1.5 தான் வச்சிட்டேன். நடுவில் நடுவில் நீங்க வச்சு வச்சு பார்க்கலாம். 0ல இருந்து ஒரு 0.5, 1, 1.5 அப்படிங்கிற பார்க்கலாம். சரியா? அப்போ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க சார்ஜை பாக்குறீங்க, எனர்ஜியை பாக்குறீங்க. சியை நீங்க ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா வச்சுட்டீங்க. ஏன்னா அந்த கான்ஸ்டன்டா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நீங்க டிஸ்டன்ஸ் ஏ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப கியூ இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா, சார்ஜ் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை நீங்க பி இன்க்ரீஸ் பண்ணாதான் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிதானே? அப்போ மோர் சார்ஜஸ் அந்த பிளேட்ல அக்குமுலேட் ஆகுது. அதனால வி இன்க்ரீஸ் ஆகுது நம்ம சொல்றோம். வி இன்க்ரீஸ் ஆனா ஸ்டோர் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த எனர்ஜி, திஸ் எனர்ஜி ரெப்ரசன்ட் த ஒர்டன் டு செப்பரேட் சார்ஜஸ் அக்ராஸ் அ பிளேட். அப்படிதானே? அந்த அக்ராஸ் அ பிளேட்ல அந்த சார்ஜஸ் செப்பரேட் பண்றதுக்கு நம்ம ஒர்டன் பண்ணுது பேட்டரி. அந்த அந்த எனர்ஜி எதை குறிக்கின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒர்டனை தான் குறிக்கி. இது கிளியர் ஆயிட்டா? ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சேன். வேற எதுவும் சிஏ டிக்ரீஸ் பண்ணிட்டேன், டிஏ இன்க்ரீஸ் பண்ணேன், எல்லாத்தையும் பண்ணி காமிச்சாச்சு. ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் பார்த்தோம், எனர்ஜிக்கு பார்த்தோம்.
ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ். இப்போ டெரிவேஷன்ஸ்ல ஒன்னே ஒன்று இருக்கு. இப்போ யூஇ, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினால இப்படி குறிப்பாங்க. 1/2 CV ஸ்கொயர் இருக்கு. சில சில எப்சிலான் நாட்டு A/D இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை இந்த இடத்துல போட போறேன். எப்படி போடுறேன்? ஓகே, அப்புறம் இதை அலைன் பண்றாங்க. அதாவது 1/2 எப்சிலான் இங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு விக்கு பதிலா E.D அதை போடுறாங்க. ஸோ எப்சிலான் எடுத்துட்டு A/D, விக்கு பதிலா E.D, ஸோ E.D த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்க ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ டி ஸ்கொயர் ஒரு கேன்சல், ஒரு ஸ்கொயர் ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் தனித்தனியாக போட்டுறேன், கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்னா டி மட்டும் வரும். அப்போ அலைன் பண்ணும்போது 1/2 எப்சிலான் ஏ டி, ஏன்னா ஒரு டி நீங்க ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், டியால டி இ ஸ்கொயர் அப்படின்னு வரும். கரெக்டா? A.D அப்படின்னா ஏரியா எண்டு செப்பரேஷன், ஏரியா எண்டு டிஸ்டன்ஸ், ஏரியா எண்டு ஹைட், ஏரியா எண்டு லென்த் அப்படின்னாலே அது வால்யூம் அர்த்தம். ஸோ இதை ஃபுல்லாமே வால்யூம் அப்படின்னு நோட் பண்ணலாம். இதை ஃபுல்லா இந்த விங்கிறது வால்யூம், வோல்டேஜ் கிடையாது. ஸோ இது வந்து எனர்ஜி பெர் டென்சிட்டி, அதாவது U பை வால்யூம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த டேம் மட்டும் இல்லாம 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம புக்கில் போட்டுருது. ஓகே, கிளியர். இது வரைக்கும் இன்னைக்கு போதும். அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, அடுத்த கிளாஸ் இதோடைய அந்த இன்னொரு டாபிக் சூப்பரா இருக்கும். அதாவது இந்த கெப்பாசிட்டர்ல நீங்க வந்து டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்றீங்க, ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு ஒரு படிச்சிருப்பீங்க. அதையும் நம்ம சிமுலேஷன்ல, இதுலயே சிமுலேஷன் சைட்ல இன்னொரு டேப்ல இருக்கும். அதை வந்து அது தனி கிளாஸா நம்ம பார்க்க முடியும், ஒரே கிளாஸ்ல பார்க்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதை மட்டும் காமிச்சேன். ஓகே, ஸோ இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு ரீகாப் பண்ணிருந்தேன், எல்லாத்தையும் இன்னைக்கு படிச்சதை ரீகாப் பண்ணிருந்தேன். சிமுலேஷன் பார்த்ததையும் நீங்க வந்து திருப்பி ரீகால் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்களும் ஒரு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே எடுத்து அந்த சிமுலேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் அது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். கெப்பாசிட்டருங்க ஒரு டிவைஸ், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், சார்ஜை ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸ். ரெண்டு பிளேட்டை இந்த மாதிரி செப்பரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் சம் டிஸ்டன்ஸ்ல எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் யூஸ் ஆகும். இப்போ நீங்க வந்து பேட்டரி கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பேட்டரி ஒரு பிளஸ் மைனஸ் இப்படி போட்டு நம்ம பண்ணுவோம். பேட்டரி கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது போட்டுறேன். ஓகே, பேட்டரி கூட கனெக்ட் பண்றீங்கன்னா என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஒரு பிளேட்டை வந்து நம்ம பிளஸ் கியூ, ஒரு பிளேட் வந்து மைனஸ் கியூ அப்படின்னு போனோம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒருத்தர் பெற்றாரு, ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னாலே பிளஸ் மைனஸ் மாறும். அந்த பேட்டரி தான் அதெல்லாம் பண்ணுது. அப்போ இந்த பேட்டரிக்குன்னு ஒரு வி இருக்கு, இந்த சார்ஜ் இருக்கு. நீங்க வியை கூட்ட கூட்ட நம்ம கூட்டி பார்த்தோம். வி இன்க்ரீஸ் பண்ண சார்ஜ் அக்குமுலேஷனும் இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்போ வி இஸ் டைரக்ட் சொல்லிட்டு கியூ, ஆர் கியூ டைரக்ட் சொல்லிட்டு வி எப்படினாலும் போட்டுக்கலாம். சரியா? போட்டுட்டு இந்த டைரக்ட் எடுக்கக்காண்டி ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கிறேன், அதுதான் சி. இப்படி போட்டோம். சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. இப்போ நீங்க வியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 1.5ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் கூட 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 சி கூடும். கரெக்டா? ரிவர்ஸ்லயும் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். இது மாதிரி நீங்க இதை வச்சு இதை சொல்லலாம், இதை வச்சு இதை சொல்லலாம், அப்படி சொல்லலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. பட் நம்ம சிமுலேஷன்ல டேரக்டா நம்ம இதை பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அவங்க செப்பரேஷன், டிஸ்டன்ஸ், ஏரியாலாம் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம வோல்டேஜ் 1.5 வச்சா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் பாக்ஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா அது ஏரியா தான் காரணம். அப்ப அதை நம்ம கண்டுபிடிச்சோம். கெப்பாசிட்டன்ஸை வந்து கூலும் பெர் வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபேரட். ஃபேரட் தான் நம்ம எஸ்ஐ இன்னும் யூஸ் பண்ணோம், மைக்கேல் ஃபேரடோடைய இதனால ஹானர்ல. பிகோ ஃபேரட், நானோ ஃபேரட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ரெண்டு பிளேட் இருக்கு அப்படின்னா ஏரியா இருக்கு, டி இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு செட்டப் ஆகும் பிகாஸ் ஆஃப் இந்த பேட்டரி. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E = சிக்மா பை எப்சிலான் பார்த்தோம். சிக்மா அப்படின்னு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அது வந்து Q பை ஏ. ஸோ அந்த Q பை ஏ போட்டு நம்ம E ரெடி பண்ணோம். E இருந்ததுன்னா
ஈக்கும் விக்கு உண்டான ஃபார்முலா தெரியும். வி இஸ் ஈக்குவல் டு இ டாட் டி. அதை நான் போட்டேன். அதை போட்டுட்டு இந்த இ இங்க போட்டு வியை ரெடி பண்ணிட்டு அந்த வியை இந்த ஃபார்முலாவில் போட்டேன். ஸோ போடும்போது நமக்கு ஃபைனலா சி என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க ஃபைனலா சி என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்துச்சு. இந்த வரலாம் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு ஏரியால ஒரு ஃபிக்ஸ்டான கெப்பாசிட்டன்ஸ் இருந்தால் நம்ம பார்த்தோம் அந்த கிரீன் கலர் டேப். பட் ஒன்ஸ் நீங்க ஏரியா டிக்ரீஸ் பண்றீங்க, ஏரியா இன்க்ரீஸ் பண்றீங்க, செப்பரேஷன் இன்க்ரீஸ் பண்றீங்க, டிக்ரீஸ் பண்ண இதுல கெப்பாசிட்டன்ஸ் மாறுது. இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னு பார்த்தோம். எனர்ஜி ஸ்டோர் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? யூ இஸ் ஈக்குவல் டு 1/2 CV ஸ்கொயர். நீங்க விஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடந்தது பார்த்தோம். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா அந்த ஏரியா செப்பரேஷன் தான். அதுமாதிரி சிஏ ஃபிக்ஸ் பண்ணிட்டு விஏ இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இன்னைக்கு எக்ஸாமினேஷன் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்ததை போய் வீட்டில் போய் ரீகால் பண்ணுங்க. மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் பிளேட்ல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் பார்த்தோம். பட் ஒரு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும்போது ஒரு மைக்காவோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வுட்டோ ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணும்போது அப்புறம் பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது டிஸ்கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் மாறுது அப்படிங்கிறது அதுவும் சிமுலேஷன்ல இருக்கு. அதையும் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு இது போதும். கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழ். வணக்கம்.